இயேசுவுக்கே புகழ். இன்று நம்முடைய தியானத்தின் 4வது நாள். இந்த 4வது நாளாகி இன்றைய தியான சிந்தனைகள் அனைத்தையும் கடவுளுடைய பாதத்தில் வைத்து ஒரு சிறு ஜெபத்தோடு நாம் தொடங்குவோம். முடிந்தால் கண்களை மூடியவாறு இந்த ஜெபத்தில் பங்கெடுத்தால் இன்னும் நன்றாக இருக்கும். ஜெபிப்போமாக. எங்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வழிநடத்தி வரும் அன்பு தந்தையே இறைவா, இதோ இந்த 4வது நாளாகி இன்றைய தியான சிந்தனைகள் அனைத்தையும் இன்றைய தியானத்தில் பங்கெடுக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளையும் உம்முடைய பாதத்தில் வைக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளை ஆசீர்வதியும், இந்த சகோதர சகோதரியும் நிறைவாக ஆசீர்வதியும் ஆண்டவரே. அன்பிறைவா, எங்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைகள், துன்பங்கள், இக்கட்டான சூழ்நிலைகள் வரும்பொழுது நாங்கள் என்ன செய்வதென்று அறியாமல் தவித்த நாட்கள் உண்டு. இப்பவும் தவிக்கிறோம். இந்த பிரச்சனைக்கெல்லாம் என்ன தீர்வென்று எங்களுக்கு தெரியாமல், என்ன முடிவென்று தெரியாமல் நாங்கள் பல வேளைகளில் தளர்ந்து சோர்ந்து போகிறோம் ஆண்டவரே. அன்பிறைவா, இந்த தியானத்தின் வழியாக, குறிப்பாக இன்றைய சிந்தனை வழியாக இப்பேற்பட்ட பிரச்சனைகள் எங்களுடைய வாழ்க்கையில் வரும்பொழுது அதற்கு முடிவு என்ன, நாங்கள் என்ன செய்யணும், எங்கே நாங்கள் போக வேண்டும், எங்கே நாங்கள் பார்க்க வேண்டும் என்பதை தெளிவாக இந்த சிந்தனை வழியாக எங்களுக்கு சொல்லித்தாரும் அப்பா. இதற்காகவே உம்முடைய ஆவியை எங்கள் மீது இந்த வார்த்தைகளை கேட்கும் போது அனுப்பும் அப்பா. நீர் எங்களுடைய தேவைகளை, எங்களுடைய ஜெபத்தை நன்கு அறிவீர். நீர் அதை நிறைவேற்றுவர் என்று நாங்கள் முழுமையாக நம்பிக்கை கொள்கிறோம். நன்றி அப்பா. இந்த மன்றாட்டுக்கள் எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இறை இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் இந்த தியானத்தின் 2வது பகுதியில் இருக்கிறோம். முதல் பகுதி பொதுவான ஒரு முன்னரே பார்த்தோம். இப்பொழுது 2வது பகுதி நேற்று தினம் நாம் தொடங்கினோம். இது என்ன 2வது பகுதியில் நாம் தியானிக்கிறோம் என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை குறித்து சில அடிப்படையான விஷயங்களை, காரியங்களை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் தூய ஆவியின் துணையால். அடுத்த பகுதியிலிருந்து நாம் ஆழமாக போவோம். ஆனா இந்த பகுதியில சில அடிப்படையான விஷயங்களை, காரியங்களை தெரிந்தால் இன்னும் நன்றாக இருக்கும். நேற்றைய தினம் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வின் தொடக்கம் என்பதை தெளிவாக உங்களிடம் சொன்னேன். அதற்குரிய வசனத்தையும் சொன்னேன். அதாவது ரோமையர் 3வது அதிகாரம் 23 முதல் 25 முடிய வசனங்கள். ரோமையர் 3வது அதிகாரம் 23 முதல் 25 முடிய வசனங்கள் சொன்னேன். நமக்கு நல்லா தெரியும், எத்தனை பேர் அதை வாசிச்சாங்கன்னு தெரியல. ஆனா அது அருமையான கிறிஸ்தவ வாழ்வின் தொடக்கத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. அதாவது எல்லோருமே பாவம் செய்து, அனைவருமே பாவம் செய்து கடவுள் தந்த மேன்மையை நாம் இழந்து விட்டோம். கடவுள் நம் மீது வைத்த அந்த அச்சு, அந்த சாயல், அவருடைய அந்த சாயலை நாம் இழந்து விட்டோம். இப்படி நாம் அனைவரும் பாவம் செய்து கடவுளுடைய கோபத்திற்கு, கடவுளுடைய சினத்திற்கு நாம் ஆளாகிவிட்டோம். அவருடைய தண்டனைக்கு நாம் உரியவர்களாகிவிட்டோம். இனி என்ன செய்வது தெரியல. பாவம் செஞ்சிட்டோம், இப்படி நமக்கு நடந்து விட்டது. ஆயினும் அடுத்த வார்த்தை எவ்வளோ ஆறுதல் தருகிற வார்த்தை, நம்பிக்கை தருகின்ற வார்த்தை. அந்த ஒரு வார்த்தை அந்த இடத்துல இருந்தனால நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை எவ்வளவு உற்சாகமா போக முடியும் தெரியுமா? ஆயினும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நிறைவேற்றிய மீட்பு செயல் மூலம் கடவுளின் அருளால், அதாவது தயவால்
இலவசமாக ஃப்ரீலி, நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது இனிமேல், அதனால இலவசமா ஃப்ரீயா இலவசமாக கடவுளுக்கு நாம் ஏற்புடையராக்கப்பட்டோம். அந்த மீட்பு செயல் என்ன? அடுத்து சொல்றாரு, ரத்தம் சிந்தி, 25வது வசனம், ரத்தம் சிந்தி மனிதர்களுடைய பாவத்திற்கு கழிவாய் ஆகுமாறு கடவுள் அவரை நியமித்தார், இயேசுவை நியமித்தார். அன்பார்ந்தவர்களே, இந்த 3 வசனங்கள் நன்றாக தியானித்தால் நன்றாக இருக்கும். இது நம்முடைய உள்ளத்தை ஊடுருவ வேண்டும். தொடர்ந்து நாம் தியானிப்போம். இந்த சிலுவை மரணம் எவ்வளவு பெரிய விஷயம் என்பதை நாம் பெருசா எடுத்துக்கிறது கிடையாது. நமக்கு பல காரியங்கள், பூமிக்குரிய காரியங்கள் தான் பெருசா தெரியுது. அதனால பிரச்சனைகள் வரும்போது, துன்பங்கள் வரும்போது நமக்கு சில காரியங்கள் எங்க போறது, என்ன செய்ய தெரிய மாட்டேங்குது. அன்பார்ந்தவர்களே, அந்த இறை வார்த்தையை படித்து பார்க்கும் பொழுது, குறிப்பாக அந்த பழைய ஏற்பாட்டில் இஸ்ராயல் மக்கள் எகிப்திலிருந்து கானான் தேசம் வரைக்கும் போற அந்த பயணத்தை நம்ம யோசிச்சு தியானித்தோம் என்றால் அவ்வளோ அருமையா இருக்கும். ஏன்னா அவருடைய அந்த வாழ்க்கை பயணத்துல எவ்வளோ பிரச்சனை அவங்க சந்திச்சாங்க, எவ்வளவோ இக்கட்டான சூழ்நிலை அவங்களுக்கு வந்துச்சு. ஆனா நல்லா பார்த்தீங்கன்னா எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு தான் கடவுள் வச்சார். எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு. அது அவங்களுக்கு அன்றைக்கு புரியல, ஆனா இன்றைக்கு நமக்கு தெரியும். அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி பலி, அதாவது அவருடைய சிலுவை மரணம் தாங்க எல்லா பிரச்சனைக்கும் தீர்வாக வச்சாரு. எல்லாம் கடவுள் நிழலாக அவர்கள் காட்டினாரு, ஆனா அவங்களுக்கு புரியல. ஆனா இன்றைக்கு நமக்கு அந்த இறை வார்த்தையை வாசிக்கும் போது நாம் அதை புரிந்து கொள்ள கடமைப்பட்டுள்ளோம். ஏன்னா தூய ஆவி நமக்குள்ள இருக்காரு, அவர் நம்ம கற்றுத் தருகிறார். எகிப்திலிருந்து எல்லா பிரச்சனையும் பாருங்க. நாம் கொஞ்சம் சில எடுத்துக்காட்டு சொல்லி அதை நாம் தியானித்தால் மிகவும் நன்றாக இருக்கும். எகிப்துல அவர்கள் பல ஆண்டுகளாக, கிட்டத்தட்ட 400 ஆண்டுகளுக்கு மேலாக அடிமைகளாக இருந்தார். இது வெளியே வர முடியல. கடைசியில கடவுள் சொன்னது என்ன? அந்த இஸ்ராயல் மக்களை பார்த்து மோசேயின் வழியாக சொன்னாரு, நீங்கள் ஒரு ஆட்டுக்குட்டியை வெட்டி, அந்த பின்னணியில நமக்கு தெரியும், அதனால சுருக்கமா சொல்றேன், நீங்க ஒரு ஆட்டுக்குட்டியை வெட்டி அதனுடைய இரத்தத்தை சிறிதெடுத்து உங்களுடைய கதவின் நிலைகளின் மேல், அந்த மேல் தட்டில் புரட்டுங்க. அது வெளியேந்து பார்க்குற மாதிரி அந்த இரத்தத்தை அந்த மேல் தட்டில் புரட்டுங்க, தடவுங்கன்னாரு. இது விடுதலை பயணம், அதாவது புக் ஆஃப் எக்ஸடஸ், விடுதலை பயணம் 12வது அதிகாரம் 7வது வசனத்துல இதை வாசிக்கிறோம். ஆட்டுக்குட்டியின் சிறிது இரத்தத்தை எடுத்து கதவின் நிலைகளின், அந்த 2 கதவின் நிலைகளின் மேல் தட்டில் அந்த இரத்தத்தை தடவுங்கன்னு சொன்னார். அந்த இரத்தம் தாங்க இவங்களுக்கு இந்த பல ஆண்டுகளாக அடிமைகளாக இருந்த இஸ்ராயல் மக்களுக்கு விடுதலை தந்தது. எத்தனை ஆண்டுகளாக அவங்க வெளியே வந்தாங்க. நம்முடைய வாழ்க்கையிலும் பல பிரச்சனை, பல தீய பழக்க வழக்கங்களுக்கு அல்லது பல தீய காரியங்களுக்கு நாம் அடிமைகளாக இருந்தாலும் இந்த வார்த்தை நமக்கு ஆறுதல் தருகிறது. எத்தனை ஆண்டுகளாக இருந்தேனாங்க, இதுல இருந்து வெளியே வர முடியாதுன்னு சொல்லாதீங்க. கடவுள் நமக்கு ஒரு தீர்வை வச்சிருக்காரு, ஒரு சொல்யூஷன் தந்திருக்காரு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம், அவருடைய இரத்தம் தாங்க இதுக்கு முடிவு, வேற ஒன்றும் கிடையாதுங்க. எத்தனை ஆண்டுகளாக அடிமையா இருந்தேன்னா, அவங்க 400 ஆண்டுகளுக்கு மேலாக அடிமையா இருந்தாங்க. கடவுள் அந்த இரத்தம் தாங்க அங்க வைக்க சொன்னார் கதவுல. அது அவர்களை வெளியே கொண்டு வந்தது, அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்தாங்க. எவ்வளவு அற்புதமான வார்த்தை பாருங்க. அவங்களுக்கு அது புரியல, அவங்க இரத்தத்தை வச்சாங்க, முடிச்சு. ஆனா நமக்கு இன்றைக்கு தெரியும், அந்த இரத்தம் இயேசுவின் இரத்தத்திற்கு ஒரு நிழலாக கடவுள் வச்சாரு. அடுத்தது, இவங்க எகிப்து நாட்டிலிருந்து வெளியே வந்த உடனே பலவிதமான பிரச்சனைகள் இவங்க சந்திச்சாங்க. அடுத்து பாருங்க, செங்கடல், பெரிய செங்கடல். எப்படி இந்த செங்கடலை தாண்டி போறது? நம்ம பறக்க முடியாது. பின்னாடி பார்த்தா எகிப்து படையினர் துரத்திட்டே வராங்க. முன்னாடி கடல், பின்னாடி எகிப்து படையினர். என்ன செய்வது? மோசேன் முறையிட்டாரு, ஜெபிச்சாரு, கேட்டாரு. கடவுள் சொன்னாரு, மோசே உன் கையில என்ன இருக்கு? ஒரு கோல், அந்த கோலை நீட்டுப்பா, அந்த கடல் மேல நீட்டுப்பான்னு சொன்னாரு. உடனே மோசே அந்த கோலை கையில் எடுத்து அந்த கடல் மீது தன்னுடைய கையை நீட்டினார் பாருங்க. அந்த கடல் வழியே
ஒரு பாதையை கடவுள் அமைத்து கொடுத்தார். அந்த கோல் எதை குறிக்கிறது? அந்த கோல் எதையினோட அடையாளம்? உண்மையிலே பார்க்க போனா அந்த கோல் கடவுளுடைய அதிகாரம் மோசே கையில் இருந்துச்சு. அது கடவுளுடைய அதிகாரத்தின் ஒரு நிழலாக இருந்தது. ஆனா கடவுள் அந்த அதிகாரத்தை எந்த வடிவத்துல கொடுத்தாரு பாருங்க. அது தங்க கோலாகவோ அல்லது இரும்பு ஸ்டீல் கோலாகவோ கொடுக்கல. சாதாரண ஒரு மரத்தின் கோலாக கொடுத்தார். சாதாரண ஒரு மரக்கோளுங்க. சாதாரண யார் பார்த்தாலும் அது பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. அந்த மரம் எதை குறிக்கிறது? ஆண்டவராகிய சிலுவை மரத்தை குறிக்கிறது. இன்றைக்கு பல பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது தீய சக்திகள் மீதும் தீய ஆவிகள் மீதும் நமக்கு அதிகாரத்தை கடவுள் கொடுத்திருக்காரு. அந்த அதிகாரம் எங்கிருந்து நமக்கு வந்தது? அந்த அதிகாரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தின் வழியாக, அந்த சிலுவை மரத்தில் மரித்ததன் வழியாக அந்த அதிகாரத்தை இன்றைக்கு நம்முடைய கையில் கொடுத்திருக்காரு. இந்த கோலை நாம் பிடிச்சுக்கணுங்க. இந்த அதிகாரத்தை நம்ம பிடிச்சுக்கணுங்க. இன்றைக்கு நம்ம நினைக்கிறோம், இப்படி பிரச்சனை எல்லாம் வந்தா என்கிட்ட இவ்வளவு பணம் இருக்க, என் கையில இவ்வளவு பணம் இருக்க, என்கிட்ட இவ்வளவு டிகிரி சர்டிபிகேட் இருக்கு, எனக்கு இந்த திறமையெல்லாம் இருக்க, ஆள் பலம் இருக்குல்ல, அரசியல் செல்வாக்கு இருக்குல்ல, இதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாதுங்க. இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில, கிறிஸ்தவ வாழ்க்கையில பிரச்சனைக்கு தீர்வு கிடையாது. படிச்சுக்கோங்க, வேலைக்கு போங்க, சம்பாதிங்க, அது வேற. இதெல்லாம் தீய சக்திகள் மீது ஜெயம் கொள்ள முடியாதுங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தின் வழியாக நாம் பெற்றுக்கொண்ட அதிகாரம். இந்த வார்த்தைகளை கவனிங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் உயிர்ப்பு வழியாக நாம் பெற்றுக்கொண்ட அந்த அதிகாரத்தை நாம் பயன்படுத்த வேண்டும். அங்கிருந்தா நமக்கு அதிகாரம் கிடைச்சு. அந்த அதிகாரம் நம்முடைய கையில் இன்றைக்கு கடவுள் கொடுத்திருக்காரு. அவருடைய அருளால், தயவால் அதை நாம் பயன்படுத்த வேண்டும். பயப்படக்கூடாதுங்க, பயப்படக்கூடாது. அடுத்து பாருங்க, இவங்க அந்த செங்கடலை கடந்து அவர்கள் செல்லும் பொழுது தண்ணி இல்லை, குடிக்க தண்ணி இல்லை. ஆனா ஒரு இடத்துல தண்ணியை பார்த்தாங்க. அவ்வளோ சந்தோஷம் தண்ணியை பார்த்தோன்னே. மாறா என்ற இடத்துல தண்ணியை பார்த்தாங்க. விடுதலை பயணம் 15வது அதிகாரம் 22 முதல் 25 முடிய வசனங்கள். இந்த புக் ஆஃப் எக்ஸடஸ். விடுதலை பயணம் 15வது அதிகாரம் 22 முதல் 25 முடிய வசனங்கள். அந்த மாறா என்ற இடத்துக்கு வந்த பொழுது அவங்க தண்ணீரை பார்த்தபோது அவ்வளோ சந்தோஷம். ஆனா என்ன பிரச்சனை? அந்த தண்ணியை குடிக்க முடியல. ஏன்னா அவ்வளவு கசப்பு, அவ்வளவு கசப்பு. அவங்க என்ன செய்வாங்க? தண்ணி வேணும், ஆனா தண்ணி இருக்கு, ஆனா குடிக்க முடியல. கடவுள் மோசேட்ட என்ன சொன்னார்? மோசேட்ட ஒரு மரத்துண்டை காட்டி அந்த மரத்துண்டை அந்த தண்ணியில போடுப்பான்னாரு. அந்த மரத்துண்டை எடுத்து அந்த தண்ணியில போடுப்பான்னாரு. உடனே மோசே அந்த மரத்துண்டை எடுத்து அந்த தண்ணியில போட்டோன்னே அந்த தண்ணி அவங்க ருசித்து பார்த்தாங்க. பாருங்க, அவ்வளவு சுவையாக இருந்துச்சு, அவ்வளவு சுவையா இருந்துச்சு. வாழ்க்கையில வருகின்ற எல்லா கசப்பும் சுவையாக மாற்றுவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம். அந்த மரத்துண்டு எதை காட்டுகிறது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை மரத்தில் மரித்த அந்த மரணம், அந்த மரணமும் அவருடைய உயிர்ப்பும். அதன் வழியாகத்தாங்க கசப்பான பல காரியங்கள், அது எதுவாக இருக்கட்டும், குடும்ப வாழ்க்கையா இருக்கட்டும், கணவன் மனைவிக்கு இடையே கசப்பான பல காரியங்கள், உறவு சரியில்லாம, நட்புறவு சரியில்லாம, நண்பர்களிடையே கசப்பான காரியங்கள், பிள்ளைகள் பெற்றோர்களிடையே கசப்பான காரியங்கள், மனக்கசப்பு, வேலை செய்யும் இடத்தில் கசப்பான காரியங்கள், ஒன்றுமே சுவை இல்லை, யாரெல்லாமும் நம்மளை ஏமாத்துறாங்க, கசப்பான காரியங்கள். அன்பானவர்களே, எல்லாம் இருக்கு, ஆனா கசப்பு. சில சொல்றத கேட்டிருக்க, எங்களுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை ஃபாதர், வீடு இருக்கு, வேலை இருக்கு, பணம் இருக்கு, நல்ல உடல்நலம் இருக்கு, எல்லாம் இருக்கு, இருந்தாலும் வாழ்க்கையில ஒரு நிம்மதி இல்லை. எல்லாம் இருக்கு, தண்ணி இருக்கு, ஆனா குடிக்க முடியல, அமைதி இல்லை, மகிழ்ச்சி இல்லை, ஒரே கசப்பு. அன்பாந்தர்களே, இப்பேற்பட்ட சூழ்நிலையை நாம் கடந்து செல்லும் பொழுது ஒரே ஒரு தீர்வு தாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை நாம் தியானிக்க வேண்டும், அவரை உற்று பார்க்க வேண்டும்.
அதுதாங்க ஒரு தீர்வு. ஆனா இஸ்ரேல் மக்களுக்கு அது தெரியல. கடவுள் ஒரு நிழலாக அங்க வச்சாரு, அவங்களால் புரிந்து கொள்ள முடியல. இன்றைக்கு நமக்கு தூய ஆவியின் வழியாக, தூய ஆவியின் தூண்டுதலால் நாம் அதை புரிந்து கொள்கிறோம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. அடுத்து இவர்களுடைய வாழ்க்கை பயணத்தை பாருங்க. இந்த பிரச்சனை முடிஞ்சு அடுத்த பிரச்சனை கொஞ்சம் போன பிறகு தண்ணியே இல்லை. இங்க தண்ணி இருந்துச்சு, குடிக்க முடியல. ஆனா சில நாட்கள் கழித்து பார்த்தோம்னா ஒரு இடத்துக்கு போனோம், தண்ணியே கிடையாது. நாவெல்லாம் வறண்டு போயிருச்சு. லட்சக்கணக்கான மக்கள், ஆண்கள் மட்டும் 6 லட்சம் என்று சொல்லப்படுகிறது. ஆண்கள் மட்டும் 6 லட்சம். அப்போ மற்ற பெண்களும் குழந்தைகளும் எல்லாம் சேர்த்தா கிட்டத்தட்ட 15 லட்சம் அல்லது 20 லட்சம் மக்கள் இருப்பாங்க. இவங்களுக்கு குடிக்க தண்ணி எப்படி எங்கிருந்துங்க கொடுக்க முடியும்? விடுதலை பயணம் 17வது அதிகாரம் 6வது வசனம். விடுதலை பயணம், புக் ஆஃப் எக்ஸடஸ், விடுதலை பயணம் 17வது அதிகாரம் 6வது வசனம். கடவுள் மோசே கடவுள்கிட்ட ஜெபிச்ச பிறகு, கேட்ட பிறகு கடவுள் என்ன சொன்னாரு? ஒரு பாறையை காட்டினாரு. அருமையான ஒரு பாறை. கடவுள் மோசேட்ட, உன் கையில கோல் இருக்குல்ல, அந்த கோலால அந்த பாறையை அடின்னு சொன்னாரு. அந்த கோலால அந்த பாறையை அடினாரு. உடனே மோசே அந்த கோல் எடுத்து, கடவுள் தமிழிடம் கொடுத்த அந்த அதிகாரம், சிலுவை வழியாக பெற்றுக்கொண்ட அந்த அதிகாரம் எடுத்து, அந்த கோலை எடுத்து அந்த பாறையின் மீது அடிச்சாரு பாருங்க. உடனே அந்த பாறைக்குள்ள இருந்து தண்ணீர் அப்படியே ஆறாக வெளிவந்தது. ஒரு பக்கெட்னா 2 பக்கெட் 20 லட்சம் பேருக்கு முடியுமா? முடியாது. ஆறாக பெருக்கெடுத்து ஓடியது, பெரும் நதியாக வந்தது தண்ணீர். அனைவரும் அந்த தண்ணீரை பருகினார்கள். அந்த பாறை எதன் அடையாளம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அடையாளம். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 1 முதல் 4 முடிய வாசிச்சு பார்ப்போம். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 4 முடிய வாசிச்சு பாருங்க. அங்க அந்த பாறையை பற்றி சொல்லப்படுகிறது. அங்க இப்படி ஒரு வார்த்தை வரும், அப்பாறை கிறிஸ்துவே. இந்த பாறை, பழைய ஏற்பாட்டில் நடந்த இந்த சம்பவத்தை எடுத்து அங்க பவுலடிகளார் சொல்லுகிறார் தூய ஆவியின் வழியாக, அப்பாறை, அந்த பாறை கிறிஸ்துவே. அப்போ அந்த கோலால அந்த பாறை அடிக்கிறது என்ன? சிலுவையில் அறையப்பட்ட இயேசு. சிலுவையில் அறையப்பட்ட இயேசு. அங்க சிலுவையில் அறையப்பட்டதால், நம்முடைய பாவங்களை அவர் ஏற்றுக்கொண்டதால், நம்முடைய தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டதால் இன்றைக்கு நாம் உயிர் வாழ்கிறோம். தண்ணீர், உயிருள்ள தண்ணீர் நமக்கு கிடைச்சிச்சு. இது எதனுடைய அடையாளம்? நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைகள்ல நாம் ஒரு ட்ரைனஸ் ஃபீல் பண்றோம். ட்ரைனஸ் அதாவது ஒரு வெறுமை, ஒன்றுமே இல்லாத ஒரு சூழ்நிலை, ஒரு வெறுமை, எதிலுமே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை, வெறுமை, ட்ரைனஸ். பைபிள் வாசிப்பதற்கோ, ஜெபிப்பதற்கோ, நற்செய்தி கூட்டங்களில் கலந்து கொள்வதற்கோ, செய்தியை கேட்பதற்கோ, கிறிஸ்தவ வாழ்விலே ஒரு உப்புச்சப்பில்லாத வாழ்க்கையாக பலருக்கு இருக்கிறது. ஒரு ட்ரை ஃபீலிங், ஒரு வெறுமை, எல்லாம் காஞ்சி போச்சு, பசுமையா ஒண்ணுமே இல்லை. என்ன வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை? வெளியே உலகத்துல எப்படியெல்லாம் மக்கள் வாடுறாங்க, இது என்ன வாழ்க்கை? ஜெபிப்பதற்கோ அல்லது இறை வார்த்தை வாசிப்பதற்கோ ஒன்றுமே இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்பேற்பட்ட சூழ்நிலையில இந்த இயேசுவின் சிலுவை மரணத்தை தியானிச்சு பாருங்க. அந்த சிலுவை பக்கம் திருப்புவோம், கண்களை திருப்புவோம். அங்கிருந்து வரும் பாருங்க உயிருள்ள தண்ணீர், ஆவியானவருடைய அபிஷேகம், ஆவியானுடைய நிறைவு. அது வந்த பிறகு பாருங்க, இதை விட நல்ல வாழ்க்கை எதுவுமே கிடையாதுன்னு சொல்லுவோம். ஒரு சாட்சியாக சொல்லுவோம். இதுல கிடைக்கிற இன்பம், இதுல கிடைக்கிற மகிழ்ச்சி, இதுல கிடைக்கிற ஆனந்தம் வேற எதுலுமே கிடையாது. என்னுடைய வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லாம போனாலும் நான் ஆண்டவரில் அகம் மகிழ்வேன். ஆண்டவரோடு அந்த உறவில் நான் களி கூறுவேன். ஹபாக்குக் 3 நம்ம பார்த்ததுதான். ஹபாக்குக் 3வது அதிகாரம் 17, 18. அத்திமரம் துளிர்விடாமல் போனாலும், திராட்சை கொடி பலந்தராமல் போனாலும், ஒலிவ மரம் பயனற்று போனாலும், வயல்களில் தானியங்கள் இல்லாம போனாலும், தொடுத்தில் ஆடு மாடுகள் இல்லாம போனாலும்,
நான் ஆண்டவரில் களி கூறுவேன். இதெல்லாம் இல்லாதனால நான் களி கூறுவேன். நோன், அது யாருக்கும் முடியாது. அது யாருக்கும் முடியாது. ஆண்டவரில் களி கூறுவேன். ஆண்டவருக்கு அவரோடு அந்த உறவில் நான் களி கூறுவேன். அவ்வளவு மகிழ்ச்சியான வாழ்க்கை கடவுள் வச்சிருக்காருங்க. அந்த ஆவியானுடைய அபிஷேகம் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை மரணத்தால் நாம் பெற்றுக்கொள்கிறோம். அந்த ஆவியானுடைய நிறைவு நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வில் நாம் பெற்றுக்கொள்கிறோம். அப்புறம் பாருங்க, ஜெபிப்பதற்கு நேரம் இல்லைன்னு நேரம் கிடைக்க மாட்டேன், இன்னும் வேணும்னு சொல்லுவோம். நேரமே கிடைக்க மாட்டேங்குது, இன்னும் அதிகமா ஜெபிக்கணும் ஆசையா இருக்குன்னு சொல்லுவோம். இறை வார்த்தை எவ்வளவு வாசிச்சாலும் திருப்தி வர மாட்டேன், இன்னும் வாசிக்க ஒரு தாகம். ஆவியானவர் அந்த தாகத்தை தருகிறார். அன்பார்ந்தவர்களே, அந்த இஸ்ராயல் மக்களுக்கு அது புரியல, நமக்கு புரியுது ஆவியானவரின் அபிஷேகத்தால். அடுத்து பிரச்சனை தீர்ந்துச்சா? இல்ல. அப்புறம் பாருங்க, இவங்களுடைய வாழ்க்கையில பெரிய பிரச்சனை. இவங்க கடவுளுக்கு எதிராக, மோசைக்கு எதிராக முணுமுணுத்தாங்க. கடவுள் ஒரு கொடிய விஷ பாம்புகளை அவர்கள் மத்தியில் அனுப்பினாரு. அந்த பாம்பெல்லாம் கடிச்சு எத்தனை இஸ்ராயல் மக்கள் இறந்து போனாங்க. அப்பா, சாவு, எங்க பார்த்தாலும் மரணம். மோசே ஜெபிச்சாரு, கடவுளே, என்ன ஆண்டவரே, ஏதாவது வழி சொல்லுங்க, செய்யுங்க, காப்பாத்துங்க. உடனே கடவுள் சொன்னாரு, மோசே, ஒரு வெண்கல பாம்பை செஞ்சு ஒரு கோல் மேல வைப்பா. ஒரு கோல் மேல அந்த வெண்கல பாம்பை வைப்பா. யாரெல்லாம் அந்த வெண்கல பாம்பை பார்க்கிறாங்களோ அவர்கள் பிழைத்து கொள்வார்கள், உயிர் வாழ்வார்கள். பாருங்க, அது சிலுவை மரணத்தை, இயேசுடைய சிலுவை மரணத்தை அடையாளம் அவங்களுக்கு தெரியல, நமக்கு தெரியுது. இதே சம்பவத்தை இயேசு இங்க யோவான் நற்செய்தி சொல்லுவார் பாருங்க. யோவான் நற்செய்தி 3வது அதிகாரம் 14வது வசனம். யோவான் நற்செய்தி 3வது அதிகாரம் 14வது வசனம். பாலை நிலத்தில் மோசே பாம்பை உயர்த்தது போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும். பாலை நிலத்தில் மோசே பாம்பை, அந்த வெண்கல பாம்பை உயர்த்தியது போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும். அது இயேசுடைய சிலுவை மரணத்தோடைய நிழலுங்க. அது எவ்வளவு கொடிய பாம்பு நம்மளை கடிச்சாலும், எவ்வளவு கொடிய பாவத்தில் நம்மளை விழுந்தாலும், எவ்வளவு கொடிய அடிமைத்தனத்தில் நம்ம மாட்டி சிக்கி கொண்டாலும், அதிலிருந்து விடுதலை பெற, அதிலிருந்து ஒரு புத்துணர்ச்சி பெற, அதிலிருந்து மீண்டும் வாழ்வை பெற்றெடுக்க நமக்கு ஒரே ஒரு தீர்வு தாங்க உண்டு. அதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவரை உற்று பாருங்கள். எபிரேயர் 12வது அதிகாரம் 3வது வசனம். எபிரேயர் 12வது அதிகாரம் 3வது வசனம். அதாவது, பாவிகளால் உண்டான துன்பத்தை மன உறுதியோடு தாங்கிக் கொண்ட துன்பத்தெல்லாம் மன உறுதியோடு தாங்கிக் கொண்ட அவரை எண்ணி பாருங்கள், இயேசுவை எண்ணி பாருங்கள். அப்பொழுது நீங்கள் தளர்ந்து சோர்வடைய மாட்டீங்க. அப்பொழுது நீங்கள் தளர்ந்து சோர்வடைய மாட்டீங்க. அது முன்னாடி வசனம் 2வது வசனம் 12வது எபிரேயர் 12வது அதிகாரம் 2வது வசனம் இன்னும் அழகா இருக்கு. இயேசுவின் மீது உங்களுடைய கண்களை பதிய வைங்க. ஒரு இடத்துல வரும், இயேசுவின் மீது உங்களுடைய கண்களை பதிய வைங்க. இந்த புக் ஆஃப் ஹீப்ரூஸ் 12வது அதிகாரம் 2வது வசனம். உங்க இயேசு மீது உங்களுடைய கண்களை பதிய வைங்க. அந்த இயேசுவை மீது, அந்த இயேசு சிலுவையில் மரித்த அந்த இயேசு மீது நம்முடைய கண்களை பதிய வைக்க வேண்டும் என்பதற்குள்ளே. இது தாங்க, இந்த சிலுவை மரணம் தாங்க எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வில் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும், எவ்வளவு பல பிரச்சனை நம்ம சிக்கி கொண்டாலும், எல்லாவற்றிற்கும் ஒரு தீர்வு தாங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணமும் அவருடைய உயிர்ப்பும். எவ்வளவு அழகா அருமையா பைபிள்ல இது போட்டிருக்கு பாருங்க. அந்த இஸ்ரேல் மக்களுடைய பயணம் அவங்களுக்கு அது புரியல, நமக்கு இன்னைக்கு புரிகிறது. அன்பார்ந்தவர்களே, வேற எங்கேயும் போக வேணாம், வேற எங்கேயும் பார்க்க வேண்டாம். ஆண்டவராகிய சிலுவையும் அந்த இயேசு கிறிஸ்துவின் சிலுவையும் மரணத்தை தியானிப்போம், இறை வார்த்தையில வாசிப்போம், அவர் மீது நம்முடைய கண்களை பதிய வைப்போம். நிச்சயமா பாருங்க, அந்த சிலுவை மரணத்திலிருந்து நமக்கு ஒரு புத்துணர்ச்சி, நம்முடைய வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து செல்ல ஒரு நம்பிக்கை, வேற எதுவுமே தெரியாது. அந்த சிலுவை மரணம் மட்டும்தாங்க நமக்கு தரும். அப்புறம் பாருங்க, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வு. ஜெபிப்போம், தூய ஆவியானோடு ஜெபிப்போம். ஆவியானவரே, அந்த இயேசுவின் சிலுவை மரணத்தின் அந்த ஆழத்திற்கு என்னை கூட்டிட்டு போங்க. அவருடைய ஆழத்திற்கு என்னை கூட்டிட்டு போங்க. அவர் எனக்காக மரித்தது இன்னும் சரியாக எனக்கு புரிய மாட்டேங்குது.
எனக்கு சொல்லித்தாங்க, கற்றுத்தாங்க, என்னுடைய பிரச்சனையிலிருந்து எல்லா முடிவும் தீர்வும் அந்த சிலுவை மரணம் என்று நான் இப்ப கேட்டேன், அதை இன்னும் அதிகமா எனக்கு உணர்த்துங்க, உள்ளத்தின் ஆழத்தில் அதை பதிய வைங்க என்று ஜெபிப்பீர்களா? நிச்சயமாக நம்முடைய ஜெபத்தை அவர் கேட்பாருங்க. ஒரே காரணம், என்ன காரணம் தெரியுமா? ஏனெனில் இதுவே தகுந்த காலம்.